சரி, நான் இப்ப இன்றைக்கு ஆரம்பிக்க போற பகுதி என்னென்றால் ஆதாரமும் அசைவும். இன்றைக்கு நான் நேத் மண்டே முடிக்கிறதுக்கு டார்கெட் பண்ண ஒரு பாடம், மண்டே முடிச்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ண எதிர்பார்த்த ஒரு பாடம் தான் எங்களுக்கு மண்டே கிடைக்கல. அப்ப நாங்க இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணினோம்னா மேக்ஸிமம் எங்களுக்கு ஒரு 3 கிளாஸ் இருக்கு. 3 கிளாஸ்ல எங்களுக்கு இன்ஷால்லா முடிச்சிடலாம். இந்தியோட சேர்த்து இன்னும் 3 கிளாஸ், அப்படி மொத்தம் 4 கிளாஸ். நெக்ஸ்ட் வீக் இது ஃபுல்லா முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக் நாங்க ஜெனடிக் ஸ்டார்ட் பண்றோமே. சரி காணி ஆதாரம் அசைவு அந்த ஆரம்ப பகுதியில பார்த்து முடிப்போம் நாங்க. சரி பாருங்க, எப்பயுமே நாங்க அந்த ஒரு பகுதியை நாங்க ஒரு தொகுதியை ஆரம்பிக்க கொள்ள எப்பயுமே அந்த ஒரு அப்படின்னா நாங்க அந்த நிடாரியா அந்த கட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு வரதானே எப்பயுமே. சுவாச தொகுதின்னு சொன்னாலுமே நிடாரியாட சுவாச தொகுதி என்னது, அதுக்கப்புறம் அன்லிட்டா எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி வந்து கடைசி தானே மனுஷனுக்கு வர. அப்ப அப்படியே ஒரு அறிமுகம் ஒன்றிக்கிற எப்பயுமே அந்த அறிமுகங்களை பார்த்துட்டு வரும். சரி, முதல்ல அது இந்த வன்கூடுன்னு சொன்னது. வன்கூடுன்னு சொன்னா ஸ்கெலிட்டன் சொல்றேன். சரியா, இது மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸ்கெலிட்டன் அப்படின்றது. இது என்னத்துக்கு இருக்கிறேன்டா, எங்கட ஒன்று எங்களுக்கு ஒரு நான் சொல்றதுக்கு தமிழால சொன்னா இது பெருசா கேள்விப்பட்டிக்க மாட்டேங்குது. நான் சொல்லுவோம் இதுக்கு வந்து சொல்லுவோம் திடமான சட்டக கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி. திடமான ஒரு சட்டகம், இங்கிலீஷால சொல்றேனே ஒரு ஃப்ரேம், ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுக்கறதுக்கு. சரியா, அப்படின்னா நாங்க அந்த பட்டம் செய்யறதுக்கு முதல்ல ஃப்ரேம் செய்யறலையா தெரியுமா உங்களுக்கு? பட்டம் செய்யறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஈக்கில ஒன்று இப்படி கட்டி, அதுக்கு இப்படி ஒரு நூல் எடுத்து இப்படி வளைச்சு இப்படி கட்டி, அப்புறம் திரும்பி இந்த ஈக்கில வளைச்சு இங்கே ஒரு நூலை கட்டி, சில நேரத்துக்கு இப்படி வாழணும் போடுவானல், அது இதை இப்படி விழிச்சு கட்டினொன்னு தான் இதெல்லாம் சேர்த்து கட்டி இந்த ஈக்கில எல்லாம் போட்டு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் டிஷ்யூ ஒட்டுறனா. டிஷ்யூ ஒட்டுறதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரேம் ஒன்று செஞ்சா இல்லையா? டிஷ்யூ ஒன்று ஒட்டுறதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரேம் செஞ்சோம்னா, ஏதாவது ஃப்ரேம் செய்யறோம்னா நாங்க ஒன்று நூலால செய்யறோம், இன்னொன்று வந்து என்புண்டு ஈக்கிலால செய்யறோம்னா. ஈக்கில் சொல்றேன், ஈக்கில் சொல்ல பிரச்சனை இல்லை, நாங்க ஈக்கில் தான் சொல்றேன். அப்ப ஈக்கில் நூலால செய்யப்பட்ட ஒரு ஃப்ரேமை செஞ்சுட்டு அதுக்கு மேலாதான் நாங்க அந்த டிஷ்யூ ஒட்டினோம். அது மாதிரிதான் எங்கட தசைகள், எங்கட மத்த கட்டமைப்புகள் எல்லாத்தையும் எங்க உடம்புல வைக்கிறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு எண்பை வச்ச மாதிரி தான் நிக்கிறேன். அப்படி வைக்கிறல்ல நான் சொல்றேன் என்புதான் எங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறேன். அதோட தான் தசை கழிக்கிறேன், அதோட தான் எங்களோட தோள்கள் காணப்படும், அதோட தான் எங்களோட நரம்பு, அதோட தான் எங்களோட குருதி. ஃபர்ஸ்ட்டுக்கு என்புதான் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்குறேன். எங்களோட கை எப்படி இருக்கணும், எங்களோட கால் எப்படி இருக்கணும், இப்படியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறது எங்களோட ஸ்கெலிட்டன் தான், எங்களோட வன்கூடு. சரியா, வன்கூடு தான் கொடுக்குறேன். இப்ப மனிதன் எடுத்தாலும் மனிதனுக்கு காணப்பட்டது வந்து அகவன்கூடுன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அது எங்களோட உடம்புக்கு காணப்பட்ட ஒரு வன்கூடு. அதுதான் அந்த ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குற. பாருங்க, உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். மனிதன் ஸ்கெலிட்டன், ஹியூமன் ஸ்கெலிட்டன் பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் எங்கட வடிவம். நாங்க எப்படி எங்களுக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, எங்கட ஷோல்டர் எப்படி இருக்குது, ஷோல்டர் அகலமா இருக்குதா, இதா இருக்குதா, அதே மாதிரி கை எவ்வளவு நீட்டமா இருக்குன்றது, கால் எவ்வளவு நீட்டமா இருக்குன்றது, எங்கட ஒசரம் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறது வந்து எங்கட ஸ்கெலிட்டன் தான். பாருங்க, நான் ஹியூமன் ஸ்கெலிட்டன் காட்டுறேன். ஒவ்வொரு ஸ்கெலிட்டனை பார்ப்போமா பாருங்களேன். இது வந்து ஹியூமன் ஸ்கெலிட்டன். இதுதான் எங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் தந்திக்கிறேன். எங்கடா அது லோட் ஆகுது இல்ல? சரி, இது எங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் தந்திக்கிறேன். இதுக்கு மேலாலதான் தசைகள் ஒட்டப்பட்டிருக்கிறது, இதுக்கு மேலாலதான் தோள்கள் வளர்ந்திருக்கிற. சரியா, அதே மாதிரி இப்ப ஹியூமனுக்கு இருக்கிற தோற்றத்துக்கு ஏத்த மாதிரிதான் ஹியூமன் ஸ்கெலிட்டன், அதாவது எங்களோட வன்கூடு, மனித வன்கூடு வந்து ஒரு ஷேப்பை கொடுத்திருக்கிறேன். சரியா, மனித வன்கூடு உண்மையிலே அந்த நான் சொல்றேன் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறேன்னு சொன்னா ஒரு ஷேப் ஒன்று கொடுக்குறேன், ஒரு வடிவம் உண்டு. சரியா, ஒரு வடிவம் உண்டு, ஒரு தோற்றம் உண்டு அமைத்து கொடுக்குறேன். இப்ப பாருங்களேன், இப்ப நாங்க மனிதண்ட வன்கூடு இப்படி இருக்குது. முதலிட வன்கூட பார்ப்போமா, ஸ்கெலிட்டன் ஆஃப் crocodile. இது வரும். அப்ப முதலைக்குரிய அந்த ஷேப், முதலைக்குரிய அந்த ஃப்ரேம் ஒர்க் சரியா உருவாக்கப்பட்டிருக்கிற முதலையிட வன்கூடாது. சரியா, அப்ப இதுதான் நீக்கிற. இதுக்கு மேலாலதான் தோலும் தசையும் குருதிக்கலன்களும் நிணநீர்க்கலன்களும் நரம்பு கலன்களும் எல்லாம் சேர்ந்து கடைசிக்கு முழுமையான உடம்பு வார். சரியா, அப்ப இதுதான் விஷயம். இப்ப வடிவத்தை கொடுக்கறதுக்கு ஃப்ரேம் சொல்லல, ஃப்ரேம் சொன்னா ஒரு வடிவம் உண்டு ஏற்படுத்துறது. சரியா, இந்த வன்கூட்டுல 3 வகையான வன்கூடுகள் காணப்பட்டிருக்கு. அதாவது அங்கிகள்ல வந்து 3 வகையான வன்கூடுகள். ஒன்று வந்து நீர்நிலையியல் வன்கூடு, ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் சொல்லுவோம் நாங்க, நீர்நிலையியல் வன்கூடு.